ஹலோ கைஸ், குட் மார்னிங். நம்மக்கிட்ட இந்த ஏஎஃப்ஆர் ஃப்ரைஸ் போட்டது எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா 1 month ஃப்ரைஸ். இது நல்ல க்ரோத் வந்துருச்சு. ஃப்ரிட்ஜ் டேங்கில் தான் நான் போட்டு ஃப்ரைஸை வளர்க்குறேன். இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது போட்டது. இது வந்து ஒரு அரௌண்டு 2 weeks இருக்கும். இப்போ நான் இது எல்லா ஃப்ரைஸையுமே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஏஎஃப்ஆர் வந்து குட்டி போட்டிருக்கு. அதுவும் ஒரு 30 குட்டிக்கிட்ட போட்டிருக்கு. அது இன்றைக்கி தான் போட்டுச்சு. அதனால் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நியூ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட ஏஎஃப்ஆர் ஃப்ரைஸ் வந்து சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃப்ரைஸ் இன் தி சென்ஸ் ப்ரீடிங் சைஸில் இருக்குது. எல்லாமே அரௌண்டு 3 months ஓல்டு. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா இப்போ போட்ட ஃப்ரைஸு எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்குது. இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எந்த ஃப்ரைஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு வாட்டரை விட்டு அடுத்த வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது இம்மீடியட்டாக ரிலீஸ் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் அந்த வாட்டரில் வச்சுடுங்க, ஒரு 15 minutes. இப்போ நீங்கள் புதுசாக மீன் வாங்கினா கூட அப்படி தான், அந்த புது வாட்டரில் டப்புன்னு ரிலீஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே அந்த கவரில் வாங்குவீங்கள்ல, அதை அப்படியே வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. ஒரு 15 minutes வச்சிட்டிங்கன்னா அது அந்த தண்ணிக்கு அடாப்ட் ஆயிரும். அடாப்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மீனை வந்து காப்பாற்ற முடியும். நான் உங்களுக்கு எல்லா மீனும் வந்து எல்லா தண்ணிக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. தண்ணி டெம்பரேச்சர் மாறும்போது மீன் அடி வாங்கும். அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு 15 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.